வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே வெல்கம் டு கவிஷ்கி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியான மொறு தோசைக்கான அளவுகள் தான் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அரிசி தனியாக உளுந்து தனியாக ஊற வச்சு நீங்கள் இதுக்காக கஷ்டப்படலாம் தேவையில்லைங்க. ஏன்னா தோசை தானே சுட போகிறோம். அதனால் தோசைக்கு மட்டும்தான் நீங்கள் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா இந்த அளவுகளில் நீங்கள் ஒன்றாவே சேர்த்து அரிசியும் உளுந்தையும் அரைச்சிக்கலாம். என்ன மெஷர்மெண்ட் அப்படின்றதை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு டம்ளர் கூட எடுத்துக்கலாம். இதுக்காக நீங்கள் டம்ளர் மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்க தேவையில்லை. நான் இதில் உலக்கில் அளக்குறையில சேம் அதே அளவுக்கு நீங்கள் வந்து டம்ளர்லேயே மெஷர் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் வந்து உலக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன அளந்துக்கிறேன் அப்படின்னா நல்லரிசி கடை அரிசி இருக்கும் இல்லையா, புழுங்கல் அரிசி குண்டரிசி கிடைக்கும்ல, அதுதான் வந்துட்டு ஒரு உலக்கு அளவுக்கு நான் அளந்திருக்கேன். அதே மாதிரி அதே சேம் உலக்கில் ரேஷன் அரிசி இருக்குல்ல, அது வந்து ஒரு உலக்கு எடுத்துக்கோங்க. தோசைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷன் அரிசி கலந்து சாப்பிடும்போது நல்லா வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இன்னொன்று அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அரிசியோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த அரிசினா பேட்ஸ்மெல் நான் சொல்லலை, அரிசிக்குன்னு பொதுவாக ஒரு வாசம் வரும் தெரியுங்களா, தோசை ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அரை உலக்கு அளவுக்கு ரேஷன் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். ரேஷன் புழுங்கரிசி ஒரு அளவுக்கு ஒரு உலக்கு, ரேஷன் பச்சரிசி அரை உலக்கு, கடையில் வாங்கக்கூடிய புழுங்கல் அரிசி ஒரு உலக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மெஷர்மெண்ட் போட்டுறேன், நீங்கள் அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சேம் நம்ம எதில் எடுக்கிறோமோ, டம்ளராக இருந்தாலும் சரி உலக்காக இருந்தாலும் சரி எதில் எடுக்கிறோமோ சேம் அதே இதில் வந்து கால் உலக்குக்கு கொஞ்சம் குறைவாக, கால் உலக்குக்கு கொஞ்சம் குறைவாக வந்து உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு விஷயம் நான் இதில் கடையில் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இட்லி மாவு சம்மந்தமான நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் வீட்டில் இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறதுனால. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 85 வீடியோஸ் வரைக்கும் வரும். நீங்கள் தாராளமாக அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ், நிறைய டவுட்ஸுக்கான வீடியோஸ் அதில் கிடைக்கும். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூனில் ஒரு 3 ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இட்லிக்கு நான் எப்போயுமே சொல்லியிருப்பேன், வெந்தயம் நிறைய சேர்த்திங்க அப்படின்னா கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தோசைக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை, நம்ம கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நம்ம எப்போவுமே அரிசிக்கு இட்லிக்காக இருக்கட்டும் தோசைக்காக இருக்கட்டும் ஊற வைக்கும்போது நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் மாவு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது நல்ல அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் வந்து அரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இதை வந்து நான் கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்ச் சேர்த்துக்கோங்க. நான் கிரைண்டரில் சேர்த்து நான் ஒட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சேர்த்து அரைக்கும் போதே உப்பெல்லாம் வந்து போட்டு கலக்காதீங்க, ஏன்னா அது அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா தேவைக்கேற்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லிக்கு எப்போவுமே நான் சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோஸில் கவனிச்சிங்களா என்னென்னு தெரியல, ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் தோசைக்கு பொறுத்த வரைக்கும் கையில் எடுத்தோம் அப்படின்னா மாவு சாஃப்டாக இருக்கணும், பட் லைட்டாக அங்கங்கே திருன்னு இருந்தால் பரவாயில்லை. ஏன்னா நம்ம தோசை தானே ஊற்ற போகிறோம், தோசைக்கு அப்படி இருந்தால் தான் மாவு தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும். பொதுவாகவே வந்து இட்லி மாவு நல்ல சூப்பராக சாஃப்டாக அரைச்சி எடுத்திங்கனாலே அதே மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு தோசை ஊற்றினாலே தோசை ரொம்ப நல்லா வருங்க. ஆனால் தோசை மட்டும்தான் ஊற்றுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிங்க இன்னுமே நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் பார்த்திங்க அப்படின்னா மாவு வலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மினிமம் வந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் மாவு வந்து ஃபர்மெண்ட் பண்ணணும், புளிக்க வைக்கணும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். நான் நைட்டு மாவு அரைக்க போகிறேன், அரைச்சி வச்சுருக்கேன். ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு நான் காலையில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மாவு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ ஓவர் நைட் அப்படியே ஃபுல்லாகவே நைட்டு வெளியே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி நல்ல ப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லிக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா அடிச்செல்லாம் கலக்கக்கூடாது, தோசைக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே அடித்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இந்த மாவை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 2-3 நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக மாவு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு எப்பப்போல்லாம் தோசை ஊற்றுறீங்களோ தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு தோசை வார்த்துக்கோங்க. எல்லா மாவுலேயும் ஒட்டுமொத்தமாக தண்ணி போட்டு கரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா மாவு வந்து வீணாக போயிடும், 2-3 நாளைக்கு வந்து மாவு தாங்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப சீக்கிரம் புளிச்சிரும். ஸோ அதனால் தேவைக்கேற்ப அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு தோசை பதத்துக்கு நீங்கள் நல்ல மாவு கிறிஸ்பியான தோசைக்கு மாவு இந்த மாதிரி விட்டு வார்த்துக்கோங்க. ரொம்ப மாவு நல்ல கிறிஸ்பியாக இந்த தோசை கிடைக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தோசையோட வாசனை ஒரு சில வீட்டில் தோசை ஊற்றினா வாசனை வெளியில் வரும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு தோசையோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம இதில் வெந்தயம் சேர்த்துருக்கோம்,
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த அரிசியோட வாசனை, ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயத்தோட வாசனையுமே பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஊற்றி விட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா கடையில் நமக்கு கிடைக்கிற ரோஸ்ட்டு அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். நல்ல மொறுமொறுப்பான கிறிஸ்பியான சூப்பரான தோசை வந்து அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஆல்ரெடி வந்து கேரளாவில் இருக்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து கேரளாவில் வந்து கீ ரோஸ்ட்டுக்காக தான் மாவு என்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இட்லி மாவு பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்றதுனால அவங்க எங்கிட்ட காண்டாக்டில் இருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க கீ ரோஸ்ட்டுக்காக இது மாதிரி தான் மாவு வாங்கிட்டு போகிறாங்கக்கா, ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ தோசைக்காக மட்டுமே நீங்கள் மாவு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை அடுத்து நான் வார்த்து காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு தோசை ஊற்றிடலாம். ஓகே பாருங்கள், தோசை நல்லா சூப்பராக வெந்தாச்சு. நிறைய பேத்துக்கு வந்து இந்த தோசை சரியாக வரலன்ற பிரச்சனை இருந்திருக்கும். அது வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து தேர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது டாப் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.